சங்கீதம் 34:4 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கினார். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயந்துருன்னு சொன்னா மற்ற எல்லா சத்துருக்களுக்கும், எல்லா மனுஷனுக்கும், எல்லா காரியத்திற்கும் நம்மளை பயத்தை விலக்கி பாதுகாக்கிறது. பயப்பட வேண்டியது யாருக்கு மட்டும்? ஏசப்பாய் மட்டும். ஏசப்பாய்க்கு பயந்து நடந்தா மற்ற எல்லா பயத்தையும் திகிலையும் நம்ம விட்டு மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? சங்கீதம் 34:4 ஒரு விசை கூட வாசிங்க பார்ப்போம். நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத தலைப்பு அதான் வச்சேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏதாவது ஒரு குறை, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம இருதயத்தை நம்ம சோதித்து பார்த்தா போதும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஏதோ ஒரு இடத்துல விலகி இருப்போம். ஆமே, அனுபவத்தை சொல்கிறேன். ஆமே, கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் அனுபவம். ஆண்டவரோடு நடந்து, ஆண்டவரோடு உறவாடி, ஆண்டவர் பேசின ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷத்தையும் மேலே இல்லையா, ஒரு 18-20 வருஷத்தை அனுபவத்தை சொல்கிறேன். எப்போ நமக்கு ஒரு காரியம் வருகிறதோ, ஒரு உபத்திரம் வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஏதோ ஒரு ஓட்டை கிடக்குன்னு அர்த்தம். ஆமை. இந்த ஓட்டையை தேடி கண்டுபிடிச்சாம பாஸ்டரை குறை சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை குறை சொல்கிறது, புருஷனை குறை சொல்கிறது, பொண்டாட்டியை குறை சொல்கிறது, பிள்ளைகளை குறை சொல்கிறது அபத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓட்டையை அடைச்சிட்டோம்னா எல்லாம் சூப்பர். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மக்கிட்ட மாறுது, அதாவது எப்போ ஒரு பிரச்சனை வருது, உபத்திரம் வருது, அப்போ நம்ம சிந்திக்கணும், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எங்கேயோ ஓட்ட கிடக்கு, இல்லை காத்திருப்பில் ஓட்ட கிடக்கு, இல்லைங்க ஜெபத்தில் ஓட்ட கிடக்கு, இல்லை குடும்ப ஜெபத்தில் ஓட்ட கிடக்கு, இல்லைங்க தனிப்பட்ட ஜெபத்தில் ஓட்ட கிடக்கு, வேத வசனத்தில் ஓட்ட கிடக்கு, ஏதோ ஒரு ஓட்ட கிடக்குன்னு உங்களுக்கு நிதானித்தறைய தெரியுமா தெரியாதா?